போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் மூன் அகாடமி சார்பாக வரவேற்கிறோம். நம்ம டாப் 10 சீரியஸில் ஒவ்வொரு டாப்பிக்ல இருந்து 10 கொஸ்டின் எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், கவர் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதில் நம்ம இன்னைக்கு தீபகற்ப இந்தியாவில் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளில் என்ன ரிவரை பற்றி, கோதாவரியை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஆல்ரெடி கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளில் என்னது பார்த்துட்டோம், மக்கா நதியை பார்த்தாச்சு. இன்னைக்கு வந்து கோதாவரியை பார்க்க போகிறோம். ஓகேவா, கோதாவரியை பற்றி 10 டீட்டெயில், 10 டேட்டா தான் டாப் 10. அந்த 10 மட்டும் பாருங்க போதுமானது. குயிக்காக 10 மட்டும் பார்த்துடுறோம். இந்த 10லேருந்து கொஸ்டின் வந்தால் என்ன பண்ணிடக்கூடாது, மிஸ் பண்ணிடவே கூடாது. இந்த 10லேருந்து கொஸ்டின் கண்டிப்பாக வர்றதுக்கான, கோதாவரியிலேருந்து கொஸ்டின் எடுக்கணும்னா இதிலிருந்து தான் அவன் கொஸ்டின் எடுத்தே ஆகணும். ஓகேவா, அதனால இந்த 10 கொஸ்டினை மட்டும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்காங்க. ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், இருந்து கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கோதாவரி, கோதாவரி அப்படின்னா பொருள் என்ன ஃபர்ஸ்ட் தெரியுமா? கோதாவரி அப்படின்னா தண்ணீர் கொடுப்பது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, கோதாவரி அப்படின்னாலே என்னது, தண்ணீர் கொடுப்பது அப்படிங்கிறது பொருள். நெக்ஸ்ட், கோதாவரி ஆறு தோன்றும் இடம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கோதாவரி ஆறு எங்க தோன்றுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல நாசிக் டிஸ்ட்ரிக்ட்ல எந்த ஹில்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலை. ஓகேவா, மேற்கு தொடர்ச்சி மலை எந்த இடத்துல உள்ள மகாராஷ்டிரா மாநிலத்துல நாசிக் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல தான் என்ன ஆகுது, நம்ம எது உருவாகுது, கோதாவரி ரிவர் வந்து உருவாகுது. ஓகேவா, நெக்ஸ்ட், கோதாவரி ஆற்றோட நீளம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1465 கிலோமீட்டர். 1465 கிலோமீட்டர். கோதாவரி ஆற்றோட மொத்த நீளம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1465 கிலோமீட்டர். ஓகேவா, நெக்ஸ்ட், கோதாவரி ஆற்றின் பரப்பளவு, கோதாவரி ஆற்றோட மொத்த பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3,13,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். 3,13,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கோதாவரி ஆற்றின் துணை ஆறுகள், கோதாவரி ஆற்றுக்கு என்னென்ன துணை ஆறுகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூர்ணா, பெண்கங்கா, பிரணிதா, இந்திராவதி, தால், சாலமி. ஓகேவா, சலாமி. பூர்ணா, பெண்கங்கா, பிரணிதா, இந்திராவதி, சலாமி, இன்னொன்னு என்னது, தால். இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கோதாவரி ஆற்றோட துணை ஆறுகள். நெக்ஸ்ட், தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு எது? தீபகற்ப இந்தியாவில் பாயக்கூடிய மிக நீளமான ஆறு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோதாவரி தான். தீபகற்ப இந்தியாவிலே பாயக்கூடிய மிக நீளமான ஆறு எது? கோதாவரி. அது போக இந்தியாவிலே 2வது பெரிய ஆறு எதுன்னு கேட்டாலுமே எதுதான், கோதாவரி தான். ஃபர்ஸ்ட் என்னது, ஃபர்ஸ்ட் வந்து கங்கை. இந்தியாவின் தேசிய நதியான கங்கை தான் இந்தியாவிலே மிக நீளமான நதி. ஓகேவா, 2வது இந்தியாவிலே பெருசு எதுன்னு பாத்தீங்கன்னா கோதாவரி. ஓகேவா, 2வது பெரியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோதாவரி. அது மட்டும் இல்லாம தீபகற்ப இந்தியாவில் பாயக்கூடிய மிக நீளமான ஆறு எதுன்னு கேட்டாலுமே என்னதுதான், கோதாவரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கோதாவரி ஆறு கலக்கும் இடம். ஓகேவா, கோதாவரி எங்க கலக்குது? தோன்ற இடம் பார்த்தாச்சு. மகாராஷ்டிரால நாசிக் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில தான் என்னது உருவாகுது, கோதாவரி உருவாகுது. அங்க உருவாகி எங்க வந்து கலக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம் வழியா வங்காள விரிகுடால போய் கலக்குது. ஆந்திர பிரதேசத்துல பாத்தீங்கன்னா கௌதமி, வசிஷ்டா அப்படின்னு வந்து 2ஆ பிரிஞ்சு, அதாவது கிட்டத்தட்ட ராஜமுந்திரி அப்படிங்கிற இடத்துல என்ன ஆகும், கௌதமி, வசிஷ்டா அப்படின்னு 2ஆ பிரிஞ்சு வங்காள விரிகுடால போய் என்ன ஆயிரும், கலந்துரும். ஓகே, நெக்ஸ்ட், கோதாவரி டெல்டா பகுதியில் அமைந்துள்ள ஒரு நன்னீர் ஏரி. ஓகேவா, கோதாவரியோட டெல்டா அப்படின்னாலே கடல்ல கலக்கிற இடம் தாமா. டெல்டா அப்படின்னாலே இந்த முக்கோண ஷேப்பை ஏற்படுத்துறதுதான் டெல்டா அப்படிம்பாங்க. ஓகேவா, இதுதான் இந்த மாதிரி முக்கோண ஷேப் இருந்தாலே அது என்ன சொல்றாங்கன்னா டெல்டா அப்படிம்பாங்க. இந்த மாதிரி கடல்ல போய் இப்படி 6 ரிவர் வந்து இப்படி போய் கடக்குது அப்படின்னா இந்த டெல்டா பகுதி இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல கோதாவரியோட டெல்டா பகுதியில அமைந்துள்ள ஒரு நன்னீர் ஏரி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொள்ளேறு. ஏன் இதுல நன்னீர்னு தெளிவா கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இப்ப கடல் பக்கத்துல இருந்தாலே அந்த ஏரி எப்படி இருக்கும், உப்புத்தன்மை, மேக்சிமம் உப்புத்தன்மையான ஏரியா தான் இருக்கும். அதனாலதான் கோதாவரியோட டெல்டா பகுதியில உள்ள அமைந்துள்ள ஒரு நன்னீர் ஏரி எது அப்படின்னாலே என்னது நேமோ, கொள்ளேரு லேக். ஓகேவா, கொள்ளேரு லேக். நெக்ஸ்ட், கோதாவரி ஆற்றோட வேறு பெயர்கள் என்னலாம்? கோதாவரி ஆற்றுக்கு வேற என்னென்ன பெயர் இருக்கு? கோதாவரி மட்டும் தான் இருக்கா, வேற ஏதாவது பெயர் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கோதாவரிய விருத்த கங்கா அப்படிங்கிறாங்க. கோதாவரிய வந்து விருத்த கங்கா அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா தக்ஷின் கங்கா அப்படின்னு சொல்றாங்க. தக்ஷின் கங்கா.
ஓகேவா. ஆனா அந்த தக்ஷின் கங்கா அப்படிங்கிற டேட்டா வந்து எதுல இருக்கு அப்படின்னா நெட்ல நீங்க போட்டாலே தக்ஷின் கங்கா அப்படின்னு போட்டாலே என்னதான் வரும், கோதாவரி தான் வரும். எல்லா இதுலயுமே தக்ஷின் கங்கா அப்படின்னாலே கோதாவரி தான் வருது. ஆனா நம்ம புக்ல என்ன டேட்டா கொடுத்துருக்கான், தக்ஷின் கங்கானா காவேரின்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா. தென்னிந்தியாவின் கங்கை என அழைக்கப்படுவது காவேரி. அதனாலதான் தக்ஷின் கங்கானா என்னது காவேரி அப்படின்ட்டு நம்ம எதுல கொடுத்துருக்கோம், ஸ்கூல் புக்ஸ்ல கொடுத்துருக்கான். ஓகேவா. அதனால நம்ம புக்ல என்ன கொடுத்துருக்கானோ அந்த டேட்டாவே நம்ம ஃபாலோ பண்ணோம். கோதாவரி ஆற்றோட வேறு பெயர் என்ன, விருத்த கங்கா, அவ்வளவுதான். ஓகேவா. தக்ஷின் கங்கானா காவேரின்னு நீங்க படிச்சுக்காங்க. ஏன்னா ஸ்கூல் புக்ல அதான் கொடுத்துருக்கான். நம்ம புக்ல என்ன டேட்டா கொடுத்தோம், தப்பா கொடுத்துருந்தாலுமே புக்ல என்ன கொடுத்துருக்கானோ அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், படிச்சு போட முடியும். ஓகேவா. அப்படின்னாதான் அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், தப்பா கொடுத்தாலுமே மார்க் தரலாம்னா நம்ம என்ன பண்ண முடியும், கிளைம் பண்ணி வாங்க முடியும். இது நம்ம நெட்ல இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னு என்ன பண்ண முடியாது, கிளைம் பண்ண முடியாது. ஸ்கூல் புக்ல என்ன கொடுத்துருக்கானோ அந்த டேட்டா நம்ம போட்டாலே போதுமானது. ஓகேவா. நெக்ஸ்ட், அதனால விருத்த கங்கானா என்னது, கோதாவரி. தக்ஷின் கங்கா தென்னிந்தியாவின் கங்கைனாலும் எது, காவேரி. ஓகேவா. நெக்ஸ்ட், கோதாவரி ஆறு எந்த இடத்தின் அருகில் கௌதமி மற்றும் வசிஷ்டா என இரண்டாக பிரிகிறது. ஓகேவா. எந்த இடம் அப்படின்னா ராஜமுந்திரி. ஓகேவா. ராஜமுந்திரி எங்க இருக்குன்னா ஆந்திர பிரதேசம். ஆந்திர பிரதேசத்துல ராஜமுந்திரி அப்படிங்கிற இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா கோதாவரி என்ன ஆகுது, ரெண்டா பிரியுது. என்னது, கௌதமி வசிஷ்டா அப்படின்னு ரெண்டா பிரிஞ்சு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டெல்டா பகுதியை அமைச்சு கடல்ல, எந்த கடல்ல கலக்குது, வங்க கடல்ல போய் கலக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட், கோதாவரி ஆற்றில் அமைந்துள்ள அணைகள். ஓகேவா. டேம் என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் கோதாவரி ஆற்றில் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் சாகர். ஓகேவா. ஸ்ரீராம் சாகர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்க, கோதாவரி ஆற்றுல தான் இதாயிருக்கு, ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. போலோவரம். ஓகேவா. போலோவரம் அணையும் எங்கதான் இருக்கு, கோதாவரி ஆற்றுல தான் இருக்கு. நெக்ஸ்ட், முக்கியமான அணை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தௌலீஸ்வரம் அணை. முக்கியமான அணைமா அந்த தௌலீஸ்வரம் அணை. இந்த தௌலீஸ்வரம் அணையை கட்டினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சர் ஆர்தர் கார்டன் அவர்கள். சர் ஆர்தர் காட்டன் அவர்கள் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த இதை வந்து கட்டியிருப்பாங்க. இது தௌலீஸ்வரம் அணையை வந்து எதை பேஸ் பண்ணி கட்டியிருப்பாங்க அப்படின்னா நம்மளோட கல்லணை இருக்கு பாத்தீங்களா, கல்லணையை பேஸ் பண்ணி தான் இந்த தௌலீஸ்வர அணையை வந்து அவரு சர் ஆர்தர் காட்டன் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, கட்டியிருப்பாரு. இவரை வந்து கல்லணையை வந்து ஆய்வு பண்றதுக்காக அமைச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா கல்லணையில வந்து ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல மணல் திட்டுகள் அதிகமா ஆயிரும். அந்த மணல் திட்டுகள் வந்ததுனால அந்த கல்லணையை சுத்தி உள்ள பகுதிகள் எல்லாமே அதிகமா பஞ்சத்திலையும் இதுலயும் இது பண்ண ஆரம்பிச்சிரும். ஓகேவா, கஷ்டப்பட ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனாலதான் ஆய்வு பண்றதுக்காக சார் ஆர்தர் காட்டனை வந்து நியமிச்சிருப்பாங்க. அவர் வந்து அந்த கல்லணையை ஆய்வு பண்ணி என்ன பண்ணிருப்பாங்கன்னா மண் திட்டுகளை வந்து அகற்றிருப்பாங்க. அப்ப அந்த கல்லணை ஆய்வு பண்ணும் போதுதான் தமிழர்களோட கட்டுமானத்தை பத்தி என்ன பண்ணிருப்பாரு, வெளியே கொண்டு வந்திருப்பாரு சார் ஆர்தர் காட்டன். அவரு தான் அந்த கல்லணைக்கு வந்து இன்னொரு நேம் என்ன சொல்லியிருப்பேன், கிராண்ட் அணைக்கட்டு அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேவா, அந்த கிராண்ட் அணை அப்படின்னு சொல்லி நேம் வச்சது யாருன்னா சார் ஆர்தர் காட்டன். ஓகேவா, அவரு தான் அந்த கல்லணையை பேஸ் பண்ணி தௌலீஸ்வரம் அணையை வந்து 1873 சம்திங்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க, இந்த தௌலீஸ்வரம் அணையை வந்து கட்டியிருப்பாங்க. ஓகேவா, இவ்வளவுதான் தௌலீஸ்வரம் அணை கல்லணையை பேஸ் பண்ணி கட்டப்பட்டது. இவ்வளவுதான் வந்து என்னது கோதாவரியான பற்றிய ஒரு முக்கியமான டேட்டாஸ். ஓகேவா, இதான் கோதாவரியோட பேசின் எப்படி போய் கரையை கடக்குது. முக்கியமா கோதாவரி எந்தெந்த ஸ்டேட்ல எல்லாம் பாயுது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கோதாவரி வந்து ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒடிஷா, சத்தீஸ்கர், ஒடிஷா, நெக்ஸ்ட் தெலுங்கானா, கடைசியில் ஆந்திர பிரதேஷ். ஓகேவா, இவ்வளோ தான் வந்து கோதாவரியோட பாயக்கூடிய மாநிலங்கள். அது ஒரு கொஸ்டின் மட்டும் இதில் இருக்காது. ஓகேவா, அவ்வளோதான். இது எல்லாமே பார்த்தாச்சு. முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே கோதாவரியை பற்றி பார்த்தாச்சுமா. நெக்ஸ்ட் இன்னொரு ரிவரோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்படிக்கு மூன் அகாடமி. நன்றி, வணக்கம்.